அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 1806 நடைபெற்ற வேலூர் கிளர்ச்சியை பற்றின இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தான் ஒரு ஃபுல் ரீக்கப்பாக பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு ஃபைனல் ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இந்த வேலூர் அப்படின்ற பகுதியை எந்த பகுதியை வேலூர் அப்படின்னு குறிப்பிடுவோம் அப்படின்றத பார்க்கலாம். தமிழ்நாட்டில் முந்தைய வட ஆற்காடு பகுதியோடைய தலைநகரமாக தான் இந்த வேலூர் அப்படிங்கிற நகரம் இருந்தது. அப்போதைய வேலூர் நகரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நல்ல கோட்டையுடைய அழகான வளமான ஒரு நகரமாக இருந்திருக்கும். இப்படி இருந்த ஒரு வேலூர் அப்படின்ற பகுதியில் வேலூர் கழகம் அப்படிங்கிறது எப்படி வெடிச்சது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய பூர்வீக ஆட்சியாளர்கள் அவங்களுடைய நகரங்களை அவங்க ஆட்சி கீழே வச்சுருக்கிற பகுதிகளை நல்லா ஆண்டுட்டு இருந்தாங்க. அதற்கு இடையூறு விளைவிக்கிற விதமாக கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிற பெயரில் ஆங்கிலேயர்கள் உள்ளே வர ஆரம்பித்தாங்க. அப்படி உள்ளே வர ஆரம்பிக்கும்போது ஆங்கிலேயர்களுக்கும் இங்கே நம்மளுடைய இந்தியாவில் பூர்வீகமாக ஆட்சி பண்ணிகிட்ருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் முரண்பாடுகள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. அப்படி முரண்பாடுகள் ஏற்படும்போது ஒரு சில ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்களுடைய அந்த கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சியை ஏற்று அவங்களுக்கு அடிபணிஞ்சு போயிடுறாங்க. ஆனால் இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. அப்படி கிளர்ச்சியில் ஈடுபட்டவங்க ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றாங்களா அப்படின்னா இல்லை. எதனால் அந்த வெற்றி கைகொடலை அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த கிளர்ச்சிக்குன்னு ஒரு தெளிவான தொலைநோக்கு பார்வையோ இல்லை ஒரு லட்சியமோ இருக்கலை. இப்போது பூலித்தேவர், கட்டபொம்மன், மருது சகோதரர்கள் இப்படின்னு பெரிய பெரிய ஆட்சியாளர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுடைய வீரத்தை பயன்படுத்தி ஆங்கிலேயர்களுக்கு எதிர்த்து அவங்க உயிர் தியாகம் செய்கிற அளவுக்கு அவங்களுடைய வீரம் இருந்தது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இந்த தலைவர்கள் எந்த விஷயத்தில் அவங்க வீக்காக இருந்தாங்க, எதனால் நம்ம ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியலை அப்படின்னு பார்த்தோன்னா, மக்கள்கிட்ட தேசியவாதம், அந்த தேசிய ஒற்றுமை, அரசியல் உணர்வு இந்த மாதிரி விஷயங்களை எதையுமே என்ன பண்ணலை அப்படின்னா ஆட்சியாளர்கள் மக்கள் மனசில் கொண்டு வரவே கிடையாது. தேசியவாதம், அரசியல் உணர்வு இது போன்ற விஷயங்கள் எல்லாமே பிற்காலத்தில் ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கு. அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே மக்கள் மனசில் கிடையவே கிடையாது. அதே மாதிரி ஆட்சியாளர்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுடைய நிலப்பகுதி ஆங்கிலேயர்கள் கையில் போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் லட்சியமாக இருந்ததே தவிர, இந்தியாவிலேருந்தே ஆங்கிலேயர்களை நம்ம வெளியேற்றணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை அவங்கக்கிட்ட இருந்தது கிடையாது. இந்த விஷயங்கள்னால என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களால பெரிய அளவில் ஆங்கிலேயர்களுக்கு அவங்களோட எதிர்ப்பை தெரிவிக்க முடியலை. ஆனாலுமே ஆங்கிலேயர்களுக்கு எதிர்த்து போராடி வீர தியாகங்கள் செஞ்சவங்க அப்படிங்கிறதுல நம்மளால் அவங்க பேரை மறக்காமல் இருக்கவே முடியாது. இப்போது இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிட்ருக்கையில் 1806 என்ன நடக்குது அப்படின்னா, வேலூரில் பூர்வீகமாக இருக்கிற சிப்பாய்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. சிப்பாய்கள் கிளர்ச்சியில் ஈடுபடுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எதனால் சிப்பாய்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எல்லாமே ஆட்சியாளர்கள் தான் கிளர்ச்சியில் ஈடுபட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு அரசன் இருக்காங்க, இல்லை ஒரு மன்னர் இருக்காங்க அப்படின்னா, அந்த மன்னர் அவங்களுடைய நிலப்பகுதியில் அவங்களுடைய படை வீரர்களை வச்சு தான் ஆங்கிலேயர்கள் எதிர்த்து சண்டை போட்டிருப்பாங்க. அப்படி பூர்வீகமாக அந்த இடத்துல இருக்கிற சிப்பாய்கள் அவங்களுடைய அரசருக்கு விசுவாசமாக, இது என்னுடைய நிலம், என்னுடைய நிலத்தை மீட்கிறதுக்காக நான் போராடுறேன் அப்படின்ற மாதிரி முழு மனசோட முழு ஆர்வத்தோடு என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா, போரில் ஈடுபட்டு அந்த நம்மளுடைய பூர்வீக நிலத்தை மீட்டு நம்மளுடைய அரசனுக்கே திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு போராடி இருந்திருப்பாங்க. ஆனால் தலைவர்கள் எல்லாருமே ஒருத்தராக ஆங்கிலேயர்கள் வசம் சிக்கி அவங்களுடைய மரண செய்திகளை மக்கள் கேட்டுட்ருக்கும்போது, இப்போது சிப்பாய்களோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, ஆங்கிலேயர்கள்கிட்ட தான் வேலை செய்யணும், அவங்கக்கிட்ட மட்டும்தான் நம்மளால் பணிபுரிய முடியும் அப்படிங்கிற நிலைமை
இங்கே இருக்கிற பூர்வீக சிப்பாய்களுக்கு வந்து வந்துருச்சு. இப்போது சிப்பாய்கள் ஆங்கிலேயர்கள்கிட்ட வேலை செய்யும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே ஒரு சில பிரச்சனைகள் எல்லாமே நடக்குது. அந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு கிளர்ச்சி தான் இந்த வேலூர் கிளர்ச்சி அப்படிங்கிறது. இப்போது பூர்வீக ஆட்சியாளர்கள் கீழே சிப்பாய்கள் வேலை பார்க்கும்போது அவங்கக்கிட்ட எப்படி அவங்க விசுவாசமாக இருந்தாங்களோ, அதே மாதிரியே ஆங்கிலேயர்களுக்கு கீழே வேலை பார்க்கும்போது ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் சிப்பாய்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அங்கே நடந்த நிகழ்வுகள் எல்லாமே வேறு மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா கம்பெனி கீழே வேலை பார்க்குற சிப்பாய்கள் கம்பெனிக்கு எதிராக மாறுற அளவுக்கு அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதுதான் இந்த சிப்பாய் கழகம் நிகழ்கிறதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாகவும் இந்த வேலூர் கழகம் திகழ்ந்திருக்கும் அப்படின்றதும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இந்த வேலூர் கழகம் மூழ்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்திய சிப்பாய்களுக்கு வந்து கம்பெனி இராணுவம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்திய சிப்பாய்கள் எல்லாருமே இப்போ கம்பெனி இராணுவத்துக்கு அடியில் தான் வேலை செய்கிறாங்க. கம்பெனி இராணுவ வீரர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரியாகவும், நம்மளுடைய இந்திய சிப்பாய்கள் எல்லாத்தையுமே ஒரு மாதிரியாகவும் நடத்துகிறாங்க. அந்த இன வேறுபாடு அப்படின்றது அவங்கக்கிட்ட இருக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சிப்பாய்களுக்கு பல சிரமங்களை வந்து ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய கடுமையான அந்த ஒழுக்கம், புதிய ஆயுதங்கள், புதிய முறைகள், அவங்க கொடுக்குற புதிய பயிற்சிகள், அவங்க கொடுத்த சீருடைகள், இது எல்லாமே நம்மளுடைய இந்திய சிப்பாய்களுக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஆதி காலத்திலருந்தேவும் நம்மளுடைய வாழ்க்கை முறையில் நம்மளுடைய போர் முறையை பின்பற்றி இருந்த சிப்பாய்களுக்கு இப்போ புதுசாக நிறைய விஷயங்கள் கொடுக்கும்போதில் அதை ஏற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அவங்க பண்ணுற எல்லாமே அவங்களுக்கு தவறாகவும் தெரிய ஆரம்பித்தது. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய சிப்பாய்களை கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றக்கூடிய வேலையை பார்க்குற விதமாக அவங்க பண்ணுற விஷயங்கள் இருந்ததுனால இது எல்லாமே ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு தான் பார்க்கப்பட்டது. இந்த சமயத்தில் ஒரு புதிய தலைப்பாகையை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. யார் அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னா, தலைமை தளபதியாக இருக்கக்கூடிய சர் ஜான் கிரடாக் வந்து மெட்ராஸ் கவர்னரான வில்லியம் பென்டிக் பிரபு கிட்ட அவங்கக்கிட்ட ஒப்புதல் வாங்கினதுக்கப்புறமா ஐரோப்பிய தொப்பியை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த தலைப்பாகையை தான் சிப்பாய்கள் எல்லாருமே அணிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அறிவிப்பை வந்து வெளியிடுறாங்க. அதே மாதிரியே சிப்பாய்கள் யாரும் காது வளையம் எதுவும் அணியக்கூடாது, சாதி அடையாளங்கள் எதையும் அணியக்கூடாது அப்படின்னும் தடையும் விதிக்கிறாங்க. இந்த ஐரோப்பிய தொப்பியில் பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்தவர்களுக்கு சம்மந்தப்பட்ட அந்த சிலுவை முத்திரை அது எல்லாமே இருந்திருக்கும். இதை வந்து தங்களுடைய சாதி அடையாளங்கள் எதையுமே அணியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த தொப்பியை எல்லாரும் கட்டாயமாக அணியணும் அப்படின்னு சொன்னது வந்து இந்திய சிப்பாய்கள் மத்தியில் ஒரு கலகம் வெடிக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணமாக இந்த விஷயம் திகழ்ந்தது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சிப்பாய்கள் யாருமே வந்து மீசை, தாடி இந்த மாதிரி எதுவுமே வச்சுருக்கக்கூடாது, அது எல்லாத்தையுமே எடுத்துடணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரியே ஒரு மதத்தையோ இல்லை ஒரு சமூகத்தையோ குறிக்கக்கூடிய ஏதாவது விஷயங்கள் நம்ம அணிஞ்சிருந்தோம் அப்படின்னா அதையுமே வந்து சிப்பாய்கள் எதையுமே வந்து அணியக்கூடாது. இப்போது கயிறு கட்டியிருக்கோம், தாயத்து கட்டியிருக்கோம் அப்படின்னா அந்த எதுவுமே வந்து நம்ம அணிஞ்சிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய சிப்பாய்களுக்கு வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஆணையிட்டிருப்பாங்க. இது எல்லாமே நம்மளுடைய மத நம்பிக்கைகளை வந்து உடைக்கிற விதமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆங்கிலேயர்கள் சொன்னது வந்து நம்மளுடைய சிப்பாய்கள் மத்தியில் வந்து பெரும் வருத்தத்தை அளிக்கக்கூடிய விஷயமா வந்து இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இவங்க பண்ணுற எல்லா விஷயமுமே வந்து நம்மளுடைய சிப்பாய்களை கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றத நோக்கமாக வச்சு இவங்களுடைய ஒரு செயல்களும் இருக்குது. அப்படிங்கிறப்போ சிப்பாய்கள் வந்து இன்னும் வருத்தம் எல்லாமே இப்போது கோபமாக மாறக்கூடிய நிலைமைக்கு வந்து வர்றாங்க. அப்போது தான் இந்திய சிப்பாய்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதற்கு எதிர்த்து நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு அந்த யோசனைக்கு வந்து வர்றாங்க. ஏன்னா இவங்க நம்மளுடைய இந்திய சிப்பாய்களை வந்து ஆங்கில சிப்பாய்களுக்கு இணையாகவும் அவங்க வந்து பார்க்கறதில்ல. அந்த ஆங்கிலேயர்கள்னால் ஒரு மாதிரியும் இந்திய சிப்பாய்கள்னால் ஒரு மாதிரியும் நடத்துகிறாங்க.
நமக்கு நம்மளுடைய ஜாதி, மத நம்பிக்கைகள் எதையுமே அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து தடை பண்ணுறாங்க. அப்படிங்கும் போதில இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய சிப்பாய்கள் மனசில் ரொம்ப ஆழமாக வந்து பதிய ஆரம்பிக்குது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய சிப்பாய்கள் எல்லாமே கிளர்ச்சிக்கு ஈடுபடுறாங்க. அதுதான் நம்ம வேலூர் எழுச்சி அல்லது வேலூர் கழகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வேலூர் கழகத்துக்கு முன்னாடி என்ன நடக்குது, அதாவது அதோட தொடக்க புள்ளியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய படையினருடைய இந்திய படையினர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நிறைய பிரிவுகளாக வந்து இருப்பாங்க. அதில் 4வது பிரிவில் வந்து 1806 வாக்கில் தலைப்பாகைக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிளர்ச்சியில் வந்து ஈடுபடுறாங்க. குறிப்பாக அந்த 4வது படைப்பிரிவை சேர்ந்த சிப்பாய்கள் மட்டும் கிளர்ச்சியில் வந்து ஈடுபடுறாங்க. அந்த ஐரோப்பிய தலைப்பாகை புதுசாக கொண்டு வந்தாங்க இல்லையா, அதுக்கு எதிராக வந்து கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட கமாண்டர் இன் சீஃபாக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எந்தெந்த சிப்பாய்கள் எல்லாம் கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்களோ அவங்க எல்லாமே குற்றவாளிகள் அப்படின்னு அறிவித்து அவங்களுக்கு 500லிருந்து 900 வரைய கசியடிகள் வந்து விதிக்கிறாங்க. இதுக்கப்புறமா இது எல்லாமே கழகத்திற்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். ஸோ இப்படி எதிர்ப்பு தெரிவித்ததுக்கப்புறமும் ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய அடக்குமுறையை காட்டுறாங்க அப்படிங்கும் போதில், இதுக்கப்புறம் இன்னும் தீவிரமாக வந்து தங்களுடைய எதிர்ப்பை காட்டணும் அப்படின்னு சிப்பாய்கள் எல்லாரும் முடிவு செய்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கழகம் மாதிரி ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி சங்கங்கள் எல்லாமே ரகசியமாக வந்து அமைக்கிறாங்க. அதன் மூலமாக கூட்டங்களும் வந்து நடத்துகிறாங்க. இந்த கூட்டத்தில் திப்பு சுல்தானுடைய குடும்பத்தினரும் வந்து கலந்துக்கிறாங்க. ஆங்கிலேயர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கிற திப்பு சுல்தானுமே சிப்பாய்களுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த கூட்டங்களில் வந்து கலந்துக்கிறாங்க. ஜூன் 17, 1806 வாக்கில் முஸ்தபா பெக் அப்படிங்கிறவங்க வந்து 1வது படைப்பிரிவின் சேர்ந்த சிப்பாய் எல்லாமே ஐரோப்பிய அதிகாரிகள் மற்றும் துருப்புகளை அழிக்கிறதுக்காக சதித்திட்டம் வந்து தீட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை அதிகாரியான கர்னல் போர்ஸிடம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரகசியமாக தெரிவிக்கிறாங்க. அதாவது முஸ்தபா பெக் அப்படிங்கிறவங்க ஒரு இந்திய சிப்பாய் தான். அவங்க போய் இந்த மாதிரி வந்து எங்களுடைய சிப்பாய்கள் எல்லாமே பிளான் போட்டு ஆங்கிலேய அதிகாரிகள் எல்லாத்தையுமே வந்து தீர்த்து கட்ட போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து ரகசியமாக தெரிவிக்கிறாங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் இந்த விஷயத்த வந்து பெருசாகவே எடுத்துக்கலை. அவங்க வந்து இது ஒரு பொருட்டாகவே மதிக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, திப்புவுடைய மகன் இருக்காங்க இல்லையா, ஹைதர் அலி, அவங்க வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து நம்ம ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் அலியின் தலைமையில் ஒரு பெரும் கூட்டணியே வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த கூட்டணிக்கு அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மராட்டியர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்களுடைய உதவியையும் வந்து நாடி ஒரு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹைதர் அலி அவர்கள் வந்து நியமித்து வைக்கிறாங்க. ஹைதர் அலி அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சிப்பாய் கழகம் நம்ம நடத்தணும் அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நம்ம போரிடும் போதில் அந்த திட்டமிடல் வந்து நம்மளுக்கு சரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால முகமது மாலிக் அப்படின்றவருடைய உதவியோட அவருக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ரகசியமாக வந்து அவங்கக்கிட்டேருந்து பெற்றுக்கிறாங்க. இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம முந்தி இருந்த நம்மளுடைய பழைய ஆட்சி முறையையே மறுபடியும் கொண்டு வந்துடலாம், ஆங்கிலேயர்களை வீழ்த்தி நம்மளுடைய பூர்வீக ஆட்சி முறைக்கு நம்ம வந்துடலாம் அப்படின்னா எல்லாருமே வந்து அந்த எண்ணத்தோடு தான் ஒரு விஷயத்தையுமே வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. இதற்கு முன்னாடி கிளர்ச்சியில் ஈடுபட்ட பூலித்தேவர், கான் சாஹிப், கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், திப்பு சுல்தான் இவங்களோட அந்த வீரதீர செயல்கள் இறுதியாக வந்து ஒரு துயரமான முடிவோடு தான் முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுமே நம்ம சிப்பாய்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இருந்தாலும் ஆங்கிலேயர்கள் பண்ணுற எல்லா விஷயமுமே அந்த தவறான கண்ணோட்டத்தோடு நம்மளுடைய சிப்பாய்கள் மனசில் பதிஞ்சதுனால தான் இத்தனை காரணங்கள் எல்லாம் ஒன்றா சேரும்போது இது ஒரு கிளர்ச்சியாக வெடிக்கிறதுக்கு வழிவகுத்து கொடுத்ததா இருந்தது. அதற்கப்புறம் ஜூலை 10 அதிகாலையில் 1 மற்றும் 23ஆம் படைப்பிரிவுகளை சேர்ந்த சிப்பாய்கள் வந்து கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. அப்போ அவங்க காரிசன் அப்படிங்கிறவங்களுக்கு கட்டளையிட்ட கர்னல் ஃபேன்கோட் அப்படிங்கிறவங்கள தான் முதல்ல வந்து பலியாக்குறாங்க. அதாவது நம்மளுக்கு
ஐரோப்பிய தொப்பிக்கு எதிராக வந்து படை வீரர்கள் கிளர்ச்சி செஞ்சாங்க இல்லையா? ஸோ அதற்கு அவங்கள வந்து குற்றவாளிகள் அப்படின்னு அறிவிச்ச கர்னல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முதல் பலியாடாக வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 23வது படைப்பிரிவை சேர்ந்த கர்னல் கெராஸ் அப்படிங்கிறவங்கள அணிவகுப்பு மைதானத்தில் வச்சே சுட்டு வீழ்த்துறாங்க. ஸோ இந்த கழகத்தின் போது மேஜர் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவங்களும் நம்மளுக்கு கொல்லப்படுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு டஜன் அதிகாரிகளுமே கொல்லப்படுறாங்க. இதையெல்லாம் கோட்டைக்கு வெளியே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த மேஜர் கூட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 14 மைல் தொலைவில் இருக்கிற ராணிப்பேட்டை அப்படின்ற இடத்துக்கு விரைந்து போய் அங்கே இருக்கிற கர்னல் கில்லஸ்பிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலை 7 மணி வாக்கில் இந்த மாதிரி சிப்பாய்கள் வந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலை வந்து தெரிவிக்கிறாங்க. கர்னல் கில்லஸ்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலை 9 மணிக்கெல்லாம் வேலூர் கோட்டையை நோக்கி அவங்களுடைய படைகளோடு வந்துட்டாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கர்னல் கில்லஸ்பி அவர்கள்லாம் இப்போ இந்த கிளர்ச்சியை வந்து அடக்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடியே அந்த காலையில் 7 மணிலேருந்து அந்த கில்லஸ்பி வர்றதுக்கு அந்த 9 மணி இடைப்பட்ட அந்த டைம் இருக்குது இல்லையா, அந்த நேரத்தில் என்ன நடந்திருக்கும் கோட்டையில் அப்படின்னு பார்த்தோம்னா திப்புவுடைய மகனான ஹைதர் அலி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா புதிய ஆட்சியாளரை வந்து அவங்க தான் அப்படின்னு அறிவித்து திப்பு சுல்தானுடைய புலிக்கொடியை வந்து அவங்க வந்து வேலூர் கோட்டையில் வந்து ஏற்றியிருந்திருப்பாங்க. கர்னல் கில்லஸ்பி வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த வேலூர் கழகம் வந்து நடந்ததே தெரியாத அளவுக்கு வீரர்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொன்று குவிக்க ஆரம்பிப்பாங்க. 800 இந்திய வீரர்களை வந்து எல்லாருமே கோட்டையில் வந்து இறந்து கடந்திருப்பாங்க. திருச்சி மற்றும் வேலூரில் 600 வீரர்களை சிறை வச்சுருப்பாங்க. சில கிளர்ச்சியாளர்களை தூக்கிலிட்டும் சில பேரை சுட்டும் கொல்லப்பட்டிருப்பாங்க. இந்த கிளர்ச்சியை இரத்த களரியாக மாற்றி முடிவுக்கு கொண்டு வந்தவர் இந்த கர்னல் கில்லஸ்பி அவர்கள். திப்புவுடைய மகனான ஹைதர் அலி தான் புதிய ஆட்சியாளர் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அவங்கள என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கல்கத்தாக்கு நாடு கடத்திடுவாங்க. வேலூரை வந்து தலைமையேற்று நடத்தின தளபதியும் கவர்னரையும் திருப்பி வந்து பிரிட்டிஷ்கே வந்து கூப்பிட்டுருந்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் பண்ணி கடைசியில் வேலூர் கழகத்தை வந்து தோல்வியை நிறைவடைய செஞ்சுருப்பாங்க. வேலூர் கழகம் தோற்று போனதற்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியான தலைமை நம்மளுக்கு இருந்திருக்காது, சரியாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்காது. அதாவது கிளர்ச்சி வந்து அந்த பிளானிங் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருந்திருக்காது. அதனால தான் தலைமை இல்லாமலும் ஒழுங்கமைக்கப்படாமலும் இருந்ததுனால வேலூர் கழகம் வந்து நம்மளுக்கு தோல்வியை சந்திச்சிருக்கோம். ஆனால் ஆங்கில ஆட்சியில் சிப்பாய்கள் அவங்களுக்கு நடந்த விஷயத்துக்கு எதிராக அவங்க போரிட்டது வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிப்பாய்கள் மூலமாக நடந்த பிற்காலத்தில் நடக்க போகிற பல கிளர்ச்சிகளுக்கு ஒரு தொடக்க புள்ளியாக தான் இன்றளவும் வந்து பார்க்கப்படுது. ஸோ இதன் மூலமாக வரலாற்று ஆசிரியர்கள் வந்து இந்த வேலூர் கழகத்தை அடிப்படையாக வச்சு நிறைய கருத்துக்கள் வந்து தெரிவிச்சிருந்திருப்பாங்க. அதையெல்லாம் பார்த்துடலாம். 18ஆம் நூற்றாண்டு பார்த்தோம் அப்படின்னா உள்ளூர் தலைவர்கள் எதிர்ப்பால் வந்து குறிக்கப்பட்டிருக்கும். அதாவது பூலித்தேவர், கட்டபொம்மன், மருது சகோதரர்கள் அப்படின்னு உள்ளூர் தலைவர்களாக இருக்கிறவங்க ஆங்கிலேயர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த அந்த விஷயத்தை குறிக்கக்கூடியதாக 18ஆம் நூற்றாண்டு வந்து இருந்திருக்கும். 19ஆம் நூற்றாண்டில் பார்த்தோம் அப்படின்னா அதில் அந்த முதல் 6 சதாப்தங்கள் எல்லாமே சிப்பாய்கள் அவங்களுடைய எதிர்ப்பை எப்படி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் இருந்திருக்கும். அதற்கப்புறமா இந்த வேலூர் கழகத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1857 நடந்த கிளர்ச்சிக்கு வழிவகுத்து கொடுத்தது அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பு வந்து இருக்குது. ஸோ இந்த ஆய்வறிக்கையை வந்து கே பிள்ளை அவர்கள் வந்து நிராகரிக்கிறாங்க. வி.டி. சவார்கர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1800 நடந்த வேலூர் கழகம் வந்து 1857 நடந்த முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி அப்படின்னு அவங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறாங்க. இந்திய சுதந்திர போராட்டத்தில் தமிழர்கள் தான் உண்மையான முன்னணி வகித்தார்கள் அப்படின்ற கருத்தை வந்து என் சஞ்சீவி அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கழகத்தை வந்து மருதுவின் தொடர்ச்சி அப்படின்னு ராஜையன் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. காலனித்துவ ஆட்சிக்கு எதிரான சகோதரர்களின் எதிர்ப்பு இயக்கம் அப்படின்னும் நம்மளுடைய வேலூர் கழகத்தை வந்து குறிப்பிடுவாங்க. ஸோ இதுதான் வேலூர் கழகம் எதனால் மூண்டது, வேலூர் கழகம் எப்படி நடந்தது, எப்படி அதை கில்லஸ்பி அவர்கள் வந்து முடிவுக்கு கொண்டு வந்தாங்க, எந்த காரணத்தினால இது வந்து நம்மளுடைய இந்திய சிப்பாய்கள் சைட்லேருந்து தோல்வியை தழுவிச்சு
வேலூர் கழகத்தில் மற்ற வரலாற்று ஆய்வாளர்கள் என்னென்ன கருத்து தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேலூர் கழகத்தை பற்றி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே தொகுத்து நம்ம கொடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு இதை மட்டும் பார்த்தீங்கன்னாலே போதுமானதாக தான் இருக்கும். இதே மாதிரியே அடுத்த இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.